துலாம் ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி கூடவே குரு பயிற்சி. இந்த குரு பயிற்சி மட்டும் பல டைம் இந்த வருஷம் கேட்டுட்ருக்கோம். ரைட். என்றால் துலாமுக்கு பணம் இல்லை, செல்வம் இல்லை, குடும்ப வாழ்க்கை இல்லை, கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை. நான் வேலையை விட்டுட்டு ஒரு 1 மந்த் 2 மந்த்ஸ்க்கு ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு 3 6 9 இந்த கிரகங்கள் ஒரு மிகப்பெரிய மாறுதலை கொண்டு வரும். ஜோதிடர் யுகம் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி கூடவே குரு பயிற்சி. இந்த குரு பயிற்சி மட்டும் பல டைம் இந்த வருஷம் கேட்டுட்ருக்கோம். ரைட். சனி வக்ரம். குரு மீண்டும் பார்த்திங்கன்னா மிதுனத்துக்கு போகிறார். ஏன் இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ கவனம் செலுத்தணும்னா, உங்கள் ராசிக்கு நல்லா பாருங்கள், 3 6 9 இந்த ஸ்தானத்தில் தான் நடக்குது. 12. இப்போ உங்கள் ராசிக்கு 3 6 9 இந்த கிரகங்கள் ஒரு மிகப்பெரிய மாறுதலை கொண்டு வந்து கொடுத்துரும். அப்போ இந்த ராசிக்கு ஒரு புது விஷயமாக நிறைய மாற்றங்கள் ஏற்படுகிற காலகட்டம் தெரிஞ்சு போச்சு. அது என்ன ஏதுன்னு பார்ப்போம். ஏன் செவ்வாய் பயிற்சி முக்கியமாக சார்? உங்கள் ராசிக்கு பணம் செல்வத்துக்கு அதிபதியே அவர் தான். செவ்வாய் கெட்டால் துலாமுக்கு பணம் இல்லை, செல்வம் இல்லை, குடும்ப வாழ்க்கை இல்லை, கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை, நட்பு இல்லை. சரி, குரு ஏன் பார்க்கணும்? அவர் தான் வேலை வாய்ப்பு, இடமாற்றங்கள், நட்பு ரீதியாக டாக்குமெண்ட்டு எல்லாம் அவர் தான். சரி, சனியையும் பார்க்கணும். அவர் தான் இடம், வீடு, வண்டி, வாகனம், சொத்து, குழந்தை பிறப்பு, குலதெய்வங்கள் இதெல்லாம் நடக்கணுமா இந்த கிரகங்கள் செய்ய போதும் ஜாலங்கள் தான். சரி, ரைட். இதை பற்றி பேசுவோம். முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல ஒரு விஷயம், உங்கள் ராசிக்கு புதன் பகவான் இருக்கார். புதன் இருக்கின்ற காலகட்டத்தினால இது புதன் ராசியில் 9ஆம் அதிபதி ஸ்தானம் பெற்று வந்திருக்கார். 12ஆம் அதிபதி ஸ்தானம் பெற்று வந்திருக்கிறார். தவற விட்ட வாய்ப்பை பிடிக்க போகிறீங்க. அதாவது பூர்வ புண்ணியம் பாக்கியம் சொல்லுவாங்க. பாக்கியஸ்தானம் கிடைக்கின்ற காலகட்டம் வந்தாச்சு. ஒரு திருப்தி, ஒரு பாக்கியஸ்தானம் உண்டு. 10ல் குரு பதவி மாற்றம், நிறைய மாறுதல் ஏற்பட வாய்ப்பு உண்டு. இப்போ 9க்கு குருபலன் பெறுகிறது. அப்போ புகழ் பெறுவீர்கள். புது தகவல்கள் வருகின்ற காலகட்டங்கள். அரசியல், அரசாங்கம், மேடை பேச்சு சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கும். ஆல்ரெடி குடும்பத்தில் நீங்கள் சொல்கிற சொல்லுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கும். சபையில் பார்த்திங்கன்னா ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும். அதுதான் இந்த ராசிக்கு. குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் குழந்தையாக இருக்கிறவங்க, சார் குழந்தைங்க இருக்குமா இருக்காதா அதை பற்றி பேசுவோம். முதல்ல பொருளாதாரம் எப்படி இருக்கும்? பொருளாதார ரீதியாக நிறைய மாறுதல் ஏற்படுதுங்க. அப்போ செல்வம், வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. புது வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ஒன்றை விட்டு இன்னொன்று சர்ச் பண்ணக்கூடாது. ஒரு சிலர் சொல்லுவாங்க, சார் நான் வேலையை விட்டுட்டு ஒரு 1 மந்த் 2 மந்த்ஸ்க்கு ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு போகிறேன். நான் சொன்னேன், ஃபஸ்ட்டு உங்கள் ஜாதகத்தை பாருங்கள். துலாம் ராசி இப்படி தான் பண்ண ஒருத்தர் மாட்டிகிட்ருக்கார். ஜாதக ரீதியாக அப்படி இருக்கா, பண்ணால் முடியுமா, இன்றைய காலகட்டத்தில் இருக்கா, அதெல்லாம் பார்த்துட்டு பண்ணணும். சைடில் பேரலாக படிச்சுட்டு பண்ணக்கூடிய அம்சம் வேணால் இருக்குது. அப்போ ஜாதக ரீதியாக பார்க்கணும். அப்போ படிக்கலாமா, வேறு பக்கம் மாறலாமா, இடமாற்றம் இதாக இருக்குமா? இடமாற்றம் உண்டு. ஆனால் இடமாற்றம் வீடு ரீதியாக இருக்கா, பிஸ்னஸ் ரீதியாக இருக்கா, சொத்தை விற்று வேறு பக்கம் மாறுறதா, இல்லை ஜாபுக்கு மாறுறதா, உள்ளூர வெளிநாடா, இதெல்லாம் தெளிவாக பார்க்க வேண்டியது. குடும்பத்தில் பார்த்திங்கன்னா நிறைய முக்கிய முடிவுகள். குடும்பத்தில் புது நபர் உண்டு. இந்த புது நபர் ஒன்று திருமண ரீதியாக வரலாம், குழந்தை வாய்ப்புக்கு எதிர்பார்த்துட்டு குழந்தை பிறப்பாக வரலாம். புதுசாக இப்போ இந்த குடும்ப நபராக ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பெட் அனிமல்ஸ், அந்த நாய்க்குட்டி வாங்கிட்டு அவர் பேர் வச்சு அதுக்குன்னு ட்ரெஸ்ஸு வாங்குறதுல பண்ணிட்டுருக்கார். அப்போ அது அவங்க எமோஷ்னல் பாண்டிங் ஆயிடுச்சு. ஏன்னா குழந்தை செல்வங்கள் குறைவாக இருக்கிற காலகட்டத்தினால இப்போ வீட்டில் ஒரு பெட் அனிமல்ஸ் ஆயிடுச்சு. அது செட் ஆகிறவங்களுக்கு மட்டும் பாருங்கள். அது மாதிரி ஏதோ ஒரு புது நபர் உண்டு. பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள். சொந்த பந்தத்தில் நிறைய பேர்த்துக்கு மனஸ்தாபம் ஏற்பட்டு பிரிஞ்சவங்க வருவாங்களா, விட்டுட்டு போனவங்க வருவாங்களா? சார் ஒரு காதல், ஒரு கசப்பு ஏற்பட்டு பிரிஞ்சிருக்கோம், சேருவோமா? திருமண கசப்பு ஏற்பட்டு சேருவோமா? இதுக்கெல்லாம் விடை கிடைக்கிற காலகட்டம். ரைட். சார், இப்போ சொத்து சம்மந்தமாக ஒரு பாயிண்ட் பேசிட்டு வேறு போவோம். நிறைய பேர் சொத்துக்கள் சம்மந்தப்பட்டதில் டாக்குமெண்டேஷன், அதாவது இடம், வீடு, வண்டி, வாகனங்கள் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட் விஷயங்கள் நடக்கும். டாக்குமெண்ட்டுக்கு பத்திரமா இருக்கலாம், இன்சூரன்ஸாக இருக்கலாம். இதிலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செக்டர் டாக்குமெண்டேஷன் அத்தனை ப்ராசஸும் இப்பொழுது பண்ணால் சக்ஸஸ் ஆகும். அப்போ சார் ஒரு டாக்குமெண்ட் திருத்து பத்திரம் இருக்குது, ஒரு குடும்பத்தில் ஒருத்தங்க சைன் வாங்க வேண்டியது இருக்குது, பண்ணலாமா? நடக்கும். கவர்மெண்ட்டில் போய் கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கு போனால் ப்ராசஸ் பண்ணுவாங்களா? பண்ணுவாங்க.
குலதெய்வ கோயில்கள் சம்மந்தப்பட்ட அனுகிரகங்கள். இப்போ குலதெய்வத்தை கோயிலில் காவல் தெய்வம் அந்த மாதிரி இருக்கிற தெய்வங்களாம் குலதெய்வ கோயிலுக்கு கூட்டம் சென்று வாருங்கள், உங்களை குலதெய்வம் அழைக்கிறார்னே சொல்லலாம். ஏன்னா இந்த ராசிக்கு இப்போ 5ஆம் அதிபதி 6ல் இருக்குது. அந்த 5, 6 சம்மந்தம் வந்துட்டாலே குலதெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிக்கணும். ஆனால் 6, 8 வந்தாலே குலதெய்வ குற்றம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அப்போ குலதெய்வ கோயிலுக்கு போகாமல் எப்படி இருக்கிறது? பொதுவாக இந்த ராசிக்கு முடிந்தாலும் அமாவாசை பௌர்ணமியை கூட போயிட்டு வந்துடுங்க. இந்த சனினா இருட்டு, இது ஒட்டியாவது போயிட்டு வந்து விட்டால் சிறப்பாக இருக்கும், பார்த்துக்கோங்க. ரைட். மாணவர்களுக்கு படித்து முடித்தவுடன் வேலை வாய்ப்பு உண்டு. அதில் அந்த டாக்டராக இருக்கிறவங்க, டாக்டர் சம்மந்தப்பட்டது வாய்ப்பு இருக்கா? ஆனால் 4, 6 தொடர்பு மருத்துவத்தில் சிறப்பாகும், தொழிற்கல்வியில் சிறப்பாக இருக்க வாய்ப்புண்டு. எக்ஸ்ட்ரா கோச்சிங் இருக்கணும், எழுதி படிக்கணும். ஒரு சூட்சமாக சொல்லித்தரேன் பாருங்கள் சார். படிப்பில் இன்னும் சிறப்பாக அன்னைக்கு சூளம் என்னென்னு பார்த்துக்கோங்க. சூளம் எதுக்கோ அதுக்கு ஆப்போசிட்டில். இப்போ கிழக்கு சூளம் கிழக்கு மேற்க விட்டுருங்க, வடக்கு தெற்க உட்காந்துக்குங்க. தெற்கு சூளம்னா வடக்கு தெற்க விட்டுருங்க, கிழக்கு மேற்க உட்காந்து படிங்க, நிச்சயமாக வரும். இதுதான் சூட்சமம். இது பண்ணி பாருங்களேன். சரி, அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். முக்கியமான ஒரு விஷயமாக பார்த்திங்கன்னா, நான் ஒரு புக் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பாத் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இந்த புக்கில் பார்த்திங்கன்னா கிரகங்கள் பற்றி, நட்சத்திரத்தை பற்றி, இப்படி பலன் எடுக்கும் முறைகள், சூட்சமங்கள், இன்றைக்கி நடைமுறை வாழ்க்கை எப்படி இருக்குது, பிரசன்னம் வரைக்கும் எழுதியிருக்கேன். இது அமேசான், ஃப்ளிப்கார்ட், கூகுளில் இருக்குது, சர்ச் பண்ணி பாருங்கள். ரைட். இந்த ராசிக்கு இப்போ பிஸ்னஸ் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது முக்கியமானது. ஒரு டெவலப் பண்ண வேண்டிய காலகட்டமாக இருக்குது. தொழிலில் வளர்ச்சி பெற்று வருங்க. உங்கள் ராசிக்கு அடுத்து 7 கண்டகச்சனி வந்துடும். கண்டகச்சனி பண்ணலாமா இல்லையான்னு குழப்பம் வந்துடும். அப்போ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் நிறைய மாற்றங்களை கொண்டு இப்போ கூட்டா தனித்தா அப்படின்னு பார்க்கணும். இப்போ உங்களுக்கு கூட்டு உண்டுன்னு வருது. பட் கூட்டு யார், ஆனா பெண்ணா, எந்த இது சம்மந்தப்பட்டது, பிஸ்னஸ் ஏற்பட்டுக்கலாமா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, இதெல்லாம் பார்க்க தான் செய்யணும். அப்போ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டு பாருங்கள். புது ஒரே நேரத்தில் நிறைய மல்டி டாஸ்கிங் மட்டும் எடுப்பதை குறைக்க வேண்டிய ராசி இந்த ராசிங்க. இந்த ராசி என்ன பண்ணால் ஒரே நேரத்தில் வெவ்வேறு துறையில் இருக்க 4, 5 பிஸ்னஸ் எடுத்துரும். அதை கவனிங்க. ஒரு சிலர்லாம் வேலையை விட்டுட்டு பிஸ்னஸ் வரணும்னு எதிர்பார்த்துட்ருக்கீங்க. அதை பார்த்துட்டு ஒரு அட்வைஸ் கேட்டுட்டு பண்ணுங்கள். சரி. பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் அனுகிரகம் உண்டு, ஆதாயம் உண்டு. திடீர் புதையல் யோகம். புதையல் யோகம்னா நம்ம குழி தோண்டிகிட்டு இருக்கக்கூடாது. அது மாதிரி ஒரு திடீர்னு அதிர்ஷ்டங்கள். இந்த லாட்ரி யோகம்னு சொன்னால் லாட்ரி சீட்டை பற்றி கேட்பாங்க. அப்படி சொல்லலை. லாட்ரி வந்து ஒரு அமௌண்ட் கொடுக்குமே, அது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா அந்த வாய்ப்பை தக்க வச்சுக்கணுங்க. கடின உழைப்பு ஒன்று தான் இந்த ராசிக்கு வேலை செய்யும். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கின்ற காலகட்டத்தினால் நல்லா பாருங்கள். 6ல் சனி பகவான் இருந்தாலே ஒர்க்ஸ் பண்ணுற இடத்துல கொஞ்சம் ஸ்லோடாகும், சின்ன சின்ன எதிரிகள் இருப்பாங்க. பட் நிச்சயமாக ஜெயிக்கக்கூடிய அம்சம் உண்டு. கோபத்தை குறைக்கின்ற இந்த துலாம் ஜெயித்து கொண்டே இருக்கும். இந்த ராசிக்கு இன்னொரு சூட்சம் இருக்குது. பேச்சால் மற்றவரை கவர்ந்து இழுக்க திறமை உண்டு. உங்கள் ராசிக்கு 9, 12க்குரிய புதன். இது திருப்பி அந்த பாயிண்ட்டுக்கு வரேன்னா, புதன் சம்மந்தப்பட்ட தந்தை வழி குடும்பங்கள் திருப்பி தொடர்பு ஏற்பட வாய்ப்பு உண்டு. சின்ன சின்ன பயணங்கள் உண்டு. எழுத்து சம்மந்தப்பட்டது பாருங்கள். நிறைய பேர் நியூமராலஜி பேர் மாற்றலாமான்னு தோணிகிட்டு இருக்குது. பேர் ஏதோ ஒன்று குறையாக இருக்கிற மாதிரி இருக்கே, பேர் மாற்றிடுவோமா, பேர் மாற்றினா நல்லா இருக்குமா, இதில் ஒரு சிலர் சொல்லுவாங்க இந்த ராசி குறியீடுகள், நட்சத்திர குறியீடுகள் ஏதாவது பயன்படுத்தலாமா, இந்த மாதிரிலாம் நிறையா ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு லக்ன ரீதியாக தசாபதி ரீதியாக இருக்கும். சின்ன குழந்தைகளுக்கு மோதிரம் கேட்பாங்க, நம்ம கொடுக்குறதில்ல. இது முக்கியமாக நவரத்ன கற்கள் 9 கல் வச்சது, இதுக்கும் பலாபலனுக்கும் சம்மந்தம் இல்லை. நவரத்ன கல் போடுறதுக்கும் உங்கள் பாக்கெட்டில் இந்த ஜாதகத்தை பிரிண்ட் எடுத்து வைக்கிறது 2 ஒன்று தான். குறிப்பிட்ட கல்லை கொடுக்குறோம், ஆக்டிவேட் டீஆக்டிவேட் அதெல்லாம் வேறு. அது இந்த ஜாதக ரீதியாக ரிக்வயர் பண்ணால் தான். நவரத்ன கற்கள் அவ்வளோ சிறப்பாக அனைவருக்கும் வேலை செய்வது இல்லை. நிறைய நான் ஜெம்ஸ்டோன் வச்சுருக்கேன், அவர்கிட்டே சொல்லியிருக்கேன். அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, பார்ப்போம். சரி, யாருக்காவது கேள்விகள் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.